ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜித்துக்கும் பிஹைரி துன்யா வல் ஆখিরা, துன்யா ஆখিরা இரண்டுடைய சிறப்பையும் நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அனைத்து படைப்பிடங்களும் மக்லூக்காக இருக்கிறது. இந்த குர்ஆன் மாத்திரம்தான் தாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தாத்தாக இருக்கிறது. அல்லாஹ் அவருடைய தாத்திலிருந்து எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் எவ்வளவு கண்ணியமானதோ, குர்ஆன் எப்படி ஏனைய வேதங்களை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட எவ்வாறு சிறந்ததாக இருக்கிறதோ, அதை போல அந்த குர்ஆனோடு யார் யார் சேர்க்கிறார்களோ, அந்த குர்ஆனோடு எந்த எந்த விடயங்கள் சம்பந்தப்படுகிறதோ அந்த விடயங்களும் மிக சிறந்ததாகவே மாறுகிறது. இந்த குர்ஆனை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். இந்த குர்ஆன் அனுப்பப்பட்ட எங்கள் நெஞ்சில் நிறைந்த உயர்வும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கிறார்கள். அதே போல இந்த குர்ஆன் இறங்கிய மாதமான ரமதான் மாதம் எல்லா மாதங்களையும் விட சிறந்த மாதமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட உம்மத்தே முஹம்மதியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உம்மத் வெளியாக்கப்பட்ட உம்மத்தினிலே மிக சிறந்த உம்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட உம்மத்திலே மிக சிறந்த உம்மத்தாக குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் இருக்கிறது. இதனடிப்படையிலே சஹாபாக்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள், குர்ஆனை பாடமாக்கினார்கள், குர்ஆனுக்காக பாடுபட்டார்கள், குர்ஆனுக்காக இரவு விழித்தார்கள், குர்ஆனுக்காக பல பிரயாணங்கள் செய்தார்கள், குர்ஆனுக்காக தன்னுடைய ஆசைகளை இழந்தார்கள். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சும்மா விடவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்ததை நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதிலே முனைப்போடு செயல்பட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த வேகம், அறிவு எந்த அளவுக்கு என்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைப்படி யஹூதிகளுடைய பாஷையான சுரியானி பாஷையை 14 நாட்களில், வெறும் 14 நாட்களில் முழுமையாக படித்து முடித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை கூறுவதில் மிகப்பெரிய கரிசனை கொண்டார்கள். குர்ஆனை விளங்குவதில், குர்ஆனை அடுத்தவர்களுக்கு அதனுடைய விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பதில் மிகப்பெரிய பாடுபட்டார்கள். அதற்காக பல தியாகங்களை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினார் தெரியுமா? யார் குர்ஆனுக்கெல்லாம் விரிவுரை செய்கிறார்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் குர்ஆனுக்கு விரிவுரை செய்கிறார்களோ அந்த அனைவருக்கும் தலைவராக அல்லாஹ் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றினார். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை மிக இனிமையான குரலிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லक़த் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாஹிரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராகம் போன்று உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், அமரனி ரப்பி அன் அக்ரஅ அலைக
என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுமாறு பணித்தான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். அவர்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலே அழுது விட்டார்கள். சம்மானி அல்லாஹ் என்னுடைய பெயரை கூறினானா என்று ஆச்சரியத்துடன் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்று வாழக்கூடிய உலகத்திலே நாம் குர்ஆனுக்காக எந்த அளவு கரிசனை கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு குர்ஆனுக்காக நாங்கள் நேரங்களை கொடுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஸைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." நாம் அனைவரும் தெரிந்த ஒரு ஹதீஸ், யார் குர்ஆனை கற்றுக்கொள்கிறாரோ, அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு முன் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இமாம்கள், பெரிய அறிவு மேதைகள், அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் கையில் எடுத்தது இந்த குர்ஆனை தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 10 வயதிலே முழு குர்ஆனையும் வாழவிட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் 9 வயதிலே குர்ஆனை வாழவிட்டார்கள் முழுமையாக. அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் 6 வயதிலே தனது தாயிடம் முழு குர்ஆனையும் வாழவிட்டு முடித்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த இமாம்கள் மேதைகள் அவர்கள் மரணித்தாலும் இன்று வரை அவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சேவைகள், அவர்கள் கல்விக்கு செய்த சேவைகள் இன்றும் பாராட்டப்படுகிறது. இவர்கள் ஆரம்பத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக எடுத்தது இந்த குர்ஆனை தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்று யோசிக்க வேண்டும், குர்ஆனுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யதஉ பிஹி ஆஃபரீன். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனாகிய இந்த வேதத்தை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துவான், அந்தஸ்துகளை கொடுப்பான். அதே போல இன்னொரு கூட்டத்தினரை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டே கேவலப்படுத்துவான், அவர்களை தாழ்த்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் முதலாவது கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது இரண்டாவது கூட்டத்தில் இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபா தோழர்கள் அவர்கள் குர்ஆனுடன் எந்த அளவு அவர்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் பின் அஃபான், அந்த காலத்திலே கலீஃபாவாக இருந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அவர்களை சந்தித்தவுடன் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எதை பயப்படுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர், என்னுடைய பாவங்களை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். மீண்டும் கேட்டார்கள், எதை நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான சஹாபி. அவர்கள் கனியாக இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு அதிகமான பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற விடயம் எனக்கு தெரியும். நான் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முன்வரலாமா என்று கேட்ட நேரத்திலே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தவராக அவருடைய முகத்தை பார்த்து கேட்கிறார்கள், அதக்ஷா அலா பனாதி அல்-ஃபக்ர், அதக்ஷா அலா பனாதி அல்-ஃபக்ர், என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு வறுமை வந்துவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னுடைய பெண் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நீங்கள்
நீங்கள் பயப்படுகிறீர்களா? நான் அவர்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருகிறாரோ அவரின் பக்கம் பஞ்சம் என்ற ஒன்றை வரமாட்டாது. அவர் வாழ்க்கையில் ஏழை ஆக மாட்டார். வாழ்க்கையில் வறுமை என்ற ஒன்றை அவருக்கு வரமாட்டாது. என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த சூரத்துல் வாக்கியாவே போதுமானது என்று கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை நாங்கள் வைத்துவிட்டு செல்கிறோம்? நம்முடைய குழந்தைகள் எமக்கு பின்னால் நிம்மதியாக வாழ்வதற்காக நாங்கள் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நாம் செய்யக்கூடிய தொழில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் வகிக்கக்கூடிய பதவி அது என்னுடைய குழந்தையை பாதுகாக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அது என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கும் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல. உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால், யார் இந்த குர்ஆனை படித்துக் கொடுக்கிறார்களோ, தன்னுடைய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்கிறார்களோ, அதுவே அந்த குழந்தைகளை பாதுகாக்க போதுமானது. ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ரத் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய உமவியைச் சேர்ந்த கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் தான் கலீஃபத்துல் ஹாமிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு பெயர் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு அதிகமான குழந்தைகள் இருந்தது. 11 குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய குடும்பத்தினர் அவரிடம் வந்து கேட்டார்கள், உங்களுக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களுக்காக நீங்கள் எதை வைத்துவிட்டு செல்லுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அல்லாஹ்வை படித்துக் கொடுத்திருக்கிறேன், அவருடைய வேதத்தை படித்துக் கொடுத்திருக்கிறேன், அவர்களை ஒரு சாலிஹானவர்களாக நான் ஆக்கி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹான நல்ல மக்களை அல்லாஹ் தஆலா அவன் தனது பொறுப்பில் எடுத்துக் கொள்வான் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பின்னால் அபூ ஜஅஃபர் அல்-மன்சூர் என்று சொல்லக்கூடிய அப்பாசிய கலீஃபாவிடத்திலே ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய பேர் முகாத்தில் என்பதாக இருக்கிறது. அவரை பார்த்தவுடன் அபூ ஜஅஃபர் கேட்கிறார், நீங்கள் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் வாழ்க்கையில் கேட்ட விடயத்தை சொல்லவா அல்லது நான் வாழ்க்கையில் கண்ட விடயத்தை உங்களுக்கு உபதேசமாக சொல்லவா என்று கேட்டார். அபூ ஜஅஃபர் கலீஃபா சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க்கையில் எதை கண்டீர்களோ அதை எனக்கு உபதேசமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவர் சொன்னார், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணிக்கும் பொழுது வெறுமனே 11 தீனார்களை மாத்திரம் இந்த உலகத்தில் வைத்துவிட்டு மௌத்தாகினார்கள். அந்த தீனார்கள் அவருடைய குழந்தைகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய அதே உமவியைச் சேர்ந்த இன்னொரு கலீஃபா மரணிக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்காக, அவருக்கு 11 குழந்தைகள் இருந்தது, அவரும் 10 லட்சம் தீனார்களை தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் பங்காக கொடுத்து விட்டு சென்றார். இந்த இரண்டு குழந்தைகளும் காலப்போக்கிலே நான் பார்த்தேன், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய பாதையில் 100 ஒட்டகங்களை தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர்களுடைய குழந்தைகள் சாலையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை நான் கண்ணால் கண்டேன் என்பதாக அவர் கூறுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அது எங்களுக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விடயங்களை நாங்கள் எவ்வளவு பரிசனை செலுத்துகிறோம். என்னுடைய குழந்தைகளை படிக்க வேண்டும், இந்த கிளாஸ் போக வேண்டும், இந்த டிகிரி எடுக்க வேண்டும், இந்த அளவில் அவர் வர வேண்டும் என்பதாக இந்த துனியாவுக்காக நாங்கள் எவ்வளவு கட்சிகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தோமா என்று ஒரு கணம் நாம் நெஞ்சில் வைத்து கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே,
சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய போதனைகளை ஏற்று அதன்படி வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.